முதல் வணக்கம் நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம்ங்க. நான் உங்க டாக்டர் அரவிந்த். நான் ஒரு இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா சில மித்ஸை பிரேக் பண்ண போறோங்க. முதல் மித், குண்டா இருக்கிறவங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருக்கும். இது ஒரு மித்துங்க. இது உடல் பருவத்துக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுங்க. ப்ரிடாமினண்டா இந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஜெனட்டிக் ரிலேட்டட்னு சொல்லலாம், இல்லைன்னா எபிஜெனட்டிக் ரிலேட்டட்னு சொல்லலாங்க. அதாவது கொலஸ்ட்ரால்ல 4 முக்கியமான வகைகள் இருக்குங்க. ஒன்னு டோட்டல் கொலஸ்ட்ரால்ன்றது ஒண்ணு பார்ப்போம். ரெண்டாவது குட் கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால்ன்றது. மூணாவது பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் கொலஸ்ட்ரால். நாலாவது ட்ரைகிளிசரைட்ஸ். இதுல இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் தான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்குக்கோ மிக முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர். இந்த ரிஸ்க் ஃபேக்டருக்கும் உடல் பருவத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுங்க. அதாவது கம்ப்ளீட்டா நல்லா ஒல்லியா கரெக்டா ஃபிட்டா இருக்கிற ஒருத்தருக்கு, ஏன் எக்ஸசைஸ் கூட பண்ணி டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ல கூட இருக்கிறவங்களுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருக்கலாம். அதே நேரத்துல எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணாம உடல் பருவம் ஜாஸ்தியா இருக்கிற ஒருத்தருக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் நார்மல் ரேஞ்ச்லயும் இருக்கலாம். ஸோ இந்த உடல் பருமத்துக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலுக்கும் சம்பந்தம் இருக்குன்றது ஒரு மித்துங்க. அப்ப இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல எல்லாருக்குமே இந்த கெட்ட கொலஸ்ட்ரால்ன்ற மேனுஃபேக்சரிங் இருக்கதாங்க செய்யும். இந்த எல்டிஎலை கிளியர் பண்றதுக்கு லிவர்ல சில ரிசெப்டார்ஸ் இருக்குங்க. இந்த ரிசெப்டார்ஸ் தான் உங்களுக்கு இந்த தேவையில்லாத கெட்ட கொலஸ்ட்ரால்ஸை கிளியர் பண்ணிவிடும். இது யாருக்கெல்லாம் இந்த கிளியரிங்ல ப்ராப்ளம் இருக்கோ, யாருக்கெல்லாம் இந்த ரிசெப்டார்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கோ, அவங்க எல்லாருக்குமே கெட்ட கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா தாங்க இருக்கும். இது தவிர எக்ஸசிவ் இன்டேக் ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கிறவங்களுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால், அதுலயும் ஹைப்பர் ரெஸ்பாண்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள இந்த டயட் ரிலேட்டட் கெட்ட கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருக்கலாங்க. அதனால உடல் பருவத்துக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுன்றது ஒரு மித்துங்க. அதுக்காக உடல் பருவம் ஜாஸ்தியா இருக்கிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது வெவ்வேறு விதத்துல உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். இந்த ஒபிசிட்டினால பாத்தீங்கன்னா டைரக்டாவும் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், இன்டைரக்டாவும் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இப்போ டைரக்டா என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எண்டோத்திலியல் டிஸ்ஃபங்க்ஷன் வருங்க, கார்டியோமயோசைட் டாக்ஸிசிட்டி வரும். இதனால கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. இது தவிர பாத்தீங்கன்னா அரித்மியாஸ் வரும். அதாவது இதயம் சீரா துடிக்காம உங்களோட ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவோம். அதுக்கு மிக முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர் இந்த ஒபிசிட்டிங்க. இது இல்லாம கார்டியோமயோபதிஸ்ன்னு சொல்லுவோம். ஹார்ட் ஃபங்க்ஷன் எந்த ஒரு காரணமே இல்லாம கம்மி ஆகிறது. 60-65% இருக்கிற வேண்டிய ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி 30-35% வரதுக்கு காரணமா இருக்கலாங்க. ஸோ இந்த ஒபிசிட்டினால டைரக்டாவே ஹார்ட்டுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இன்டைரக்டா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம்னு பாத்தீங்கன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதனால டயபெட்டிஸ் வரும். அந்த டயபெட்டிஸ்னால அவங்களுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ஓவர் வெயிட்னால ஹைப்பர் டென்ஷன் வரும், அதனால அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஒபிசிட்டிக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலுக்கும் டைரக்ட் சம்பந்தம் கிடையாது. லீனா இருக்கிறவங்களுக்கும் வரலாம், உடம்பு வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கும் வரலாம். அதுக்கான காரணம் இந்த வெயிட் கிடையாதுங்க. ஒரு ஸ்டென்ட்டோ பைபாஸோ பண்ணிட்டா எக்ஸசைஸே பண்ணக்கூடாதுப்பா, பெட் ரெஸ்ட்ல தான் நீ இருக்கணும். இது கண்டிப்பா ஒரு மித்துங்க. ஏன் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸசைஸ் தான் உங்க ஹார்ட்டை ப்ரீ கண்டிஷன் பண்ணுங்க, ஃப்ரீக்வெண்ட் எஃபர்ட்ஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்கு. ரெண்டாவது, உங்களை நிறைய அரித்மியாஸ்ல இருந்தும் மற்ற விஷயங்கள்ல இருந்தும் காப்பாத்திக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எக்ஸசைஸ். ஸோ ஒரு ஸ்டென்ட்டோ பைபாஸோ பண்ணவங்க எக்ஸசைஸ் பண்ணாம கண்டிப்பா முடங்கி இருக்காதீங்க. கரெக்டான ஆட்களை போய் பார்த்து அதுக்கான எக்ஸசைஸ் பிரிஸ்கிரிப்ஷனை வாங்கி உங்களோட ஜேர்னியை இன்னும் பெட்டர் ஆக்கிக்க. சுத்தி மற்றவங்க எல்லாம் சொல்றாங்கன்றதுக்காக ஒரு ஸ்டென்ட்டோ பைபாஸோ பண்ண பிறகு எக்ஸசைஸ் பண்ணாம கண்டிப்பா இருக்காதீங்க. உங்க டாக்டர் கிட்ட கேட்டு கண்டிப்பா எக்ஸசைஸும் கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷனும் கண்டிப்பா பண்ணணுங்க. ரெண்டாவது, உடல் பருவத்துக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுக்காக உடல் பருவத்தை கொண்டாடணும்னு சொல்லல. கண்டிப்பா ஒபிசிட்டின்றது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். அந்த ரிஸ்க் ஃபேக்டரை நம்ம ட்ரீட் பண்ணணும். கரெக்டான விஷயத்துக்காக நம்ம அதை ட்ரீட் பண்ணணுங்க. இன்னைக்கு ஹலோ டாக்டர்ல சில மித்ஸை பிரேக் பண்ணோம். இன்னொரு ஹலோ டாக்டர்ல வேற ஒரு டாபிக்கோட நான் உங்களை மீட் பண்றேன்.